फ्रेंड्स பாத்தீங்களா இது வந்து 1 kg வந்து இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அப்புறம் सबको चालू कर दो उसका प्राइस क्या है 750 இது வந்து 750 ஒத்தினா 750 हां இது பாத்தீங்களா இது வந்து 750 தான் பாருங்க இது வந்து பவர் பேங்க்லயே வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த இது வந்து பாத்தீங்களா மவுண்ட் கிளிப் அந்த காலர் கிளிப் மாதிரி போட்டுக்க முடியும் உங்களுக்கு எங்கயாவது நீங்க வந்து வெளியில போறது டிராவலிங் எங்கயாவது பண்றீங்கன்னா இத வந்து நீங்க வந்து இப்படி காலர்ல போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து யூஎஸ்பி டைப் பாருங்க இதுல வந்து மொத்தமா எத்தனை இருக்குன்னு பாருங்க ஓகேவா இது வந்து 750 ஃபில்ஸ் தான் ஓகே அதுக்கு அப்புறமா இதுவும் 750 ஃபில்ஸ் தான் ஓகேவா இது வந்து एक्चुअली இப்போ வந்து சார்ஜ் இல்ல இது வந்து அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் 1 kg இது வந்து ரெண்டுமே 1 kg 1 kg ல இங்க பாருங்க இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க மேலே பாத்தீங்களா நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு 1 2 மொத்தமா 3 இருக்கு அதுக்கு அப்புறம் மொபைலும் வந்து நீங்க வந்து சார்ஜிங் பண்ணிக்க முடியும் 1 kg ல 1 kg இதுவும் 1 kg பாத்தீங்களா லைட் வந்து எப்படி பெரிய எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு இது பண்ணா அப்படினா உங்களுக்கு வந்து டார்ச் வந்துச்சு ஓகே உங்களுக்கு வந்து டார்ச் அப்புறம் உங்களுக்கு வந்து சிக்னல் லைட் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இன்னொரு லைட் ஓகே இது வந்து 1 kg 1 kg பாத்தீங்களா இது வந்து அடுத்த மாடல் இது வந்து 1 kg பைக்கர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய யூஸ் ஆகும் 1 kg ல இது வந்து ஜூமிங் இருக்கு பாருங்க பாத்தீங்களா गाइस இது வந்து ஜூமிங் இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து யாராவது புறா பிடிக்க போறீங்க அப்படினா கிணத்துல வந்து புறா பிடிப்பீங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து யூஸ் ஆகும் என்னன்றது பாருங்க வந்து பாருங்க கரெக்ட்டா ஃபோக்கஸ் கரெக்ட்டான இந்த ஒரு சின்ன ஃபோக்கஸ் தான் இருக்கு எவ்வளவு தூரம்னாலும் போகும் ஓகே இது வந்து 1 kg 1 kg இதுவும் வந்து 1 kg தான் गाइस பாருங்க இதுலயே வந்து நிறைய மோட்ஸ் இருக்கு பாருங்க ஓகே இது வந்து 1 kg தான் இது வந்து காம்பாக்ட் இது வந்து உங்களுக்கு பைக்கோட கீ செயின்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கு ஓகே அதுக்கு அப்புறமா இது வந்து ரீசார்ஜபிள் டைப் இப்போ நான் காட்டினல இது எல்லாமே ரீசார்ஜபிள் டைப் தான் ஓகே இது வந்து 1.5 kg ஓகேவா 1.5 kg ல இருக்கு பாருங்க இது வந்து பாருங்க இதுல வந்து உங்களுக்கு வந்து பேராகிளைடிங் பண்ணுவாங்க தெரியுமா பேராகிளைடிங் அவங்கலாம் பண்ணுவாங்கல அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இது வந்து லைட்டரும் இருக்கு குளிர் பிரதேசத்துல வந்து யூஸ் பண்றது இது வந்து லைட்டர் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து லைட்டர் இருக்கா அதுக்கு அப்புறமா இதுல வந்து ரெண்டு ஸ்க்ரூ டைப்பும் இருக்கு பேராகிளைடிங் பண்றவங்களுக்கு யூஸ் பண்றது ஓ பந்து கரோ 1.5 kg பாத்தீங்களா இது வந்து கேபிள் வந்து கட் பண்றதுக்கு இது ஒரு இது நைஃப் அதுக்கு அப்புறம் இது வந்து தெரியும் உங்களுக்கு லாக் பண்ணிக்கிறது இடுப்புல வந்து அந்த பெல்ட் போடுறதுல போடுறது ஓகேவா இதுவும் வந்து 1.5 kg பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க பாத்தீங்களா சூப்பரா இருக்குது பார்க்கிறதுக்கு இதுல வந்து மேலேயும் தொங்குற டைப் இருக்கு அதுக்கு அப்புறமா இதுவும் வந்து டைப் சில ரீசார்ஜ் பண்றது தான் ஓகேவா அதுக்கு அப்புறம் இது வந்து பேட்டரி பாருங்க பேட்டரியோட பவர் பாருங்க ஓகே இது வந்து 1.5 kg ல இருக்கு 1.5 அதுக்கு அப்புறம் இந்த ரெண்டுமே 1.5 kg தான் ஓகேவா ये भी जूमिंग वाला है ना हां जूमिंग वाला जूमिंग करके दिखा दो एक चार्ज नहीं इसमें चार्ज नहीं दोनों में इसमें भी चार्ज नहीं था ठीक है சார்ஜ் இல்லங்க இது வந்து ஜூமிங் ஆப்ஷனும் இருக்கு இதுவும் வந்து அந்த கிணத்துல புறா பிடிக்கிறவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இது வந்து நார்மல் இந்த டைப் சிக்கு முன்னாடி உள்ள போர்ட் ஓகேவா இதுல வந்து மொத்தமா 3 மோட் இருக்கு ஓகே அப்புறம் 2 kg இப்போ இதுல வந்து பாத்தீங்களா இதே சேம் ஸ்பெக் தான் இதுல வந்து கொஞ்சம் பெருசு இது வந்து 2 kg ஓகே இதோட லைட் வந்து பாருங்க ஓ ஃபோக்கஸ் கரோ பாத்தீங்களா இது வந்து சிங்கிள் ஃபோக்கஸ் இது வந்து எவ்வளவு பாருங்க எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாருங்க அந்த லூலு மேல வரைக்கும் தெரியுது கிளியரா லூலு வரைக்கும் தெரியுது இதுல வந்து பேட்டரி பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால அந்த மாதிரி இருக்கு மத்தபடி இதுல வந்து மேக்னெட் இருக்கு இது பாருங்க இதுல வந்து மேக்னெட் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் இது வந்து சார்ஜபிள் டைப் தான் ரீசார்ஜபிள் டைப் தான் அதுக்கு அப்புறம் இதுல வந்து அந்த இதுல இருக்க மாதிரி சார்ஜ் இல்ல गाइस ஓகே 2 kg இது வந்து 2 kg ல இருக்கு லாம்ப் ஹேங்கிங் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா சேம் 1 2 3 இது சேம் தான் இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கப் இருக்கு அதுக்கு அப்புறம் இந்த
லென்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சபிள் இருக்குது. ஓகேவா? இது வந்து ட்ரெக்கிங் போகிறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இடம் வந்து ஊர் சுற்றுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லான டிவைஸுங்க. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் எவ்வளோ கிட்ட 2 kg थोड़ा उधर दिखा था ना. பார்த்தீங்களா? எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 2 kg, நல்ல மெட்டல், செம வெயிட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து சோலார்லேயும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து என்னமோ போட்டிருக்குங்க வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஏபி ஃபோக்கஸ் வரலண்ணா. ஏன்னா இதுவும் ஃபோக்கஸ் தானே கைஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஃபோக்கஸும் பண்ணிக்கலாம். இது வந்து ஹண்டிங் பர்பஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஹண்டிங்க்கு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து டைப் சி ரீசார்ஜபிள் டைப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூஎஸ்பிக்கும் தனியாக ஒரு போர்ட் வந்து இருக்குது. ஓகேவா? இதில் இந்த மாடல்லாம் பார்த்தீங்களா? இது வந்து 1 2 3 4 5. இது ஜூமிங்கு. கோபி ஜூமிங் வாலா. இதுவும் ஜூமிங் தான். இதுவும் ஜூமிங். இதில் இருக்க எல்லாமே ஜூமிங் தான். 360. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட பவர் வந்து பாருங்கள். இது வந்து 5.5 kg பாருங்கள். ஃபோக்கஸிங் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத வந்து காட்ட உங்களுக்கு பாருங்கள். அந்த கிராண்ட் ஹைப்பர் மேலே இருக்குது. மொபைல் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியல. கிராண்ட் ஹைப்பர் மேலே வரைக்கும் டச் ஆகுது. கிளாரிட்டியாக இருக்குது. அப்புறம் இதுலேயும் வந்து யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ரீசார்ஜபிளுக்கு ஒரு இதுவும் இருக்குது, பட்டன் இருக்குது. ஓகேவா? ये कैसे चार्जिंग करने वाला है? कैसा है वही चार्जिंग का? वो थोड़ा ओपन करो. यूएसबी है और दूसरा பார்த்தீங்களா? யூஎஸ்பிக்கும் இருக்குது, டைப் சிக்கும் இருக்குது. ஓகே, மொபைலும் நீங்கள் வந்து சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பின்னாடி அந்த ட்ரெக்கிங் போகும்போது இந்த ப்ளக் வந்து தேட முடியாது அப்படின்றதுனால இதுக்கும் பின்னாடியும் லைட்டு வந்து இருக்குது. ஓகேவா? நல்ல அட்வான்ஸ்டு டைப்பாக இருக்குது. இங்கே பாருங்க. இதோட பாருங்கள். இதோட இது ஃபோக்கஸ் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்களா? நல்ல லாங் ரேஞ்சு, பயங்கர லாங் ரேஞ்சு, பெரிய லைட்டு. இதுவும் வந்து 5.5 kg தான். ஓகே. அதுக்கப்புறம் இது कोई भी दिखा दो. इसके बाद ये आएगा, ये भी फुल रेंज आएगा. பார்த்தீங்களா? இது வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, ஃபுல் ரேஞ்சு. பார்த்தீங்களா? இதுவும் 5.5 kg தான். இது வந்து நல்ல வெயிட்டு கைஸ். இதுவே ஒரு எப்படியும் ஒரு 750 கிராம் வரும். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இந்த சைட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயும் இந்த போர்ட்ஸ் 2 போர்ட்ஸ் இருக்குது. ஓகே ஓகேவா? இது பாருங்கள். அந்த லைட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அந்த உள்ளே இருக்க லைட்டு, உள்ளே இருக்கல இந்த எல்இடி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இதுவும் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது, மெட்டல் பாடி. பார்த்தீங்களா? பவர் பாருங்கள் எவ்வளோ பவர். இது வந்து நல்ல ஃபுல் சார்ஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்ல பவராக இருக்குது பாருங்கள். இதுவும் ஃபோக்கஸ் லாங்கில் ஃபோக்கஸ் ஆகும். ஹண்டிங் பர்பஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். முயல் பிடிக்கிறவங்க, அதுக்கப்புறம் இந்த புறா பிடிக்கிறவங்களாம், கிணத்துலேருந்து புறா பிடிப்பாங்களா, அவங்களுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். ஓகே. அப்புறம் இன்னொரு லைட் இருக்குது. இது வந்து சார்ஜ் இல்லை ஆக்சுவலாக. இதுவும் வந்து அந்த 360 தான் பாருங்கள். இதுவும் வந்து அந்த ஜூமிங்கும் இருக்குது. ஜூம் அவுட் பாருங்கள். ஜூம் இன்னு ஜூம் அவுட் ரெண்டுமே இருக்குது. ஜூம் பண்ணிவிட்டு முயல் கன்னத்தில் அடிச்சிட்டோம் அப்படின்னா முயல் நகராது. முயல் ஹண்டர்ஸுக்கு நல்லா தெரியும். இதை வந்து ஹண்டிங் பர்பஸுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னாலும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். சார்ஜ் இல்லை. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். லைட் சாலு கட்டோம். இந்த லைட்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி வாங்கிட்டு போகலாம். ஆனால் இன்னொரு விஷயம், இதில் வந்து கேரண்டி வந்து கிடையாது. இது வந்து சைனா ப்ராடக்ட். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஊருக்கு போனால் கேரண்டி வேணும், ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஆகும். நான் வந்து இந்த கம்பெனியில் வேலை செய்வாங்க தெரியுமா, இந்த மாதிரி சின்ன லைட்டு, ஃபோக்கஸிங் லைட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த கேஎன்பிசி, கேஓசி அந்த சைட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த பொருட்களை வந்து காட்டுறதுக்கு. இப்போ இந்த லைட்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த லைட்டை ஆன் பண்ணிவிட்டு
அந்த சுவிட்ச் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுவிட்ச் போர்டில் தான் ப்ராப்ளம், இந்த வால்வில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டிஸ்டன்ஸ் தெரியுதா, இந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட்டுக்கு காட்டுறதுக்காக ஆப்ரேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்ல ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது மார்க்கெட்டில். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்மளுக்கு வந்து பிடிச்சது இந்த லைட் தான். நான் வந்து ஊருக்கு போகும்போது வாங்குவேன் கண்டிப்பாக. இவரோட நேம் வந்து கோவிந்த். ஓகேவா, இவர் வந்து ஹிந்தி. இங்கே வந்து கடையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜஸ்ட் நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கம்மியான ரேட்டில் கம்மியான பட்ஜெட்டில் தான் இந்த வீடியோஸ் வந்து நான் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த கடையில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸுமே நான் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை வந்து இந்த கடைக்கு வந்து தனியாக பிளேலிஸ்ட் போட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து டாய்ஸு, அதுக்கப்புறம் டாய்ஸ்லேயே எல்லா ரேஞ்சுமே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கேடியில் திங்ஸ் வந்து ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்ச் பார்த்தீங்களா, வாட்ச் வந்து எல்லா மாடலுமே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஏர்பட்ஸ் வேணும்னா ஏர்பட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு கேடி திங்ஸு, இந்த டூல் கிட்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு கேடி தான். அதுக்கப்புறம் இந்த தையல் மிஷின் அந்த செட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு சிங்கிங் மைக்கு வேணும் அப்படின்னா இந்த லைவாக உங்களுக்கு வந்து ப்ளே ஆகும் இந்த மைக்கு, இதுவும் வந்து ஒரு கேடி. அதேமாரி இங்கே நிறைய விஷயம் வந்து ஒரு கேடியில் இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கிராண்ட் டைப்பருக்கு ஆப்போசிட் ஃபாயிலில் உள்ள கிராண்ட் டைப்பர். ஓகேவா, கிராண்ட் டைப்பருக்கு இந்த சைடில் வரணும். இந்த சைக்கிள் நிற்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து தெரியும். அல் ஹம்ரா ஹோல்சேல் மார்க்கெட் ஷாப் நம்பர் 29 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தெரியும். இந்த கடை தான். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃப்ளோரு உங்களுக்கு வந்து கேசரா பில்டிங் 1ல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து நிறைய ஸ்டேர் கேசஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. அது வந்து அப்படியே காட்டுறேன் பாருங்கள். கேசரியா பில்டிங் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேர் கேஸ் இருக்குது பாருங்க. இதில் ஒன்று, அப்புறம் ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட்லேயும் இருக்குது. நிறைய இடம் இருக்குது மேலே வந்து வரதுக்கு. ஓகே, அப்புறம் கடையோட லொக்கேஷன், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் மற்றபடி இதில் இருக்க என்னென்ன வீடியோ எடுத்தேன் அப்படின்றது எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.